வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 1. ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் சாப்டர் நம்பர் 1 ஹெச்எஸ் நம்பர் 1.1 நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம். அது எல்லாமே வாட்ச் பண்ணியிருக்கோம், நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் சம்ஸு ஒரு 5 சம்மு வரப்போகுது. ஹெச்எஸ் நம்பர் 1.1 ஒரு 4 சம் வரப்போகுது. அந்த 4 சம்மே 2/2 மேட்ரிக்ஸ் சம்மந்தப்பட்டது தான். அது எக்ஸாம்பிள்ஸும் 2/2 சம்மந்தப்பட்ட மேட்ரிக்ஸ் தான். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டே வரணும். அப்படி மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த 2/2க்குரிய எல்லா சம்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே 2/2 வந்துடும். அதுக்கு அடுத்த வீடியோவில் 3/3 பார்க்க போகிறோம். நல்லா கவனித்து பார்த்துட்டு வாங்க. இப்போ சம்முக்கு போகலாமா? எக்ஸைஸ் நம்பர் 1.1 சம் நம்பர் 7. மேட்ரிக்ஸ் A is equal to 3, 2, 7, 5 மற்றும் மேட்ரிக்ஸ் B is equal to -1, -3, 2, 5 எனில் AB inverse equal to B inverse A inverse என்பதை சரிபார்க்க. இந்த சம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அப்போ ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு பி இன்வர்ஸ் ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டேலி பண்ணோம்னா ஆன்சர் ஈக்குவலாக வரும். நம்ம செய்ய போகிறோம், நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்ட், கொஞ்சம் நம்பிக்கையாக செய்யுங்க. 7th சம். இப் மேட்ரிக்ஸ் A is equal to 3, 2, 7, 5 and matrix B is equal to -1, -3, 5, 2, then verify that AB inverse equal to B inverse A inverse. இந்த சம்ம கரெக்டாக செய்யணும்னா முதல்ல ஃபார்முலாஸ் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். A இன்வர்ஸ்னால் என்ன, B இன்வர்ஸ்னால் என்ன, AB இன்வர்ஸ்னால் என்னங்கிற ஃபார்முலா பூரா தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் முதல்ல எழுத போகிறேன், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இது ஃபஸ்ட்டு சம்மில் இந்த வீடியோவுக்கு, அதனால் நல்லா பொறுமையாக கவனிங்க. அப்போ A இன்வர்ஸ்னால் என்ன? அப்போ 1/determine A into adjoint of A. இங்கு determine A not equal to 0 வரணும். அப்போ not equal to 0 வந்தால் தான் A inverse கண்டுபிடிக்க முடியும். அப்போ B inverse என்பது 1/determine B into adjoint of B. இங்கு determine B not equal to 0. அதுக்கடுத்து AB inverse is equal to 1/determine AB into adjoint of AB. இங்கே determine AB not equal to 0 வரணும். இது ஃபார்மாலிட்டிஸ் தான். ஏன்னா determine A 0 வந்துட்டால் செய்ய முடியாது, B வந்துட்டால் செய்ய முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது. அதனால் இது எழுதிக்கணும், நல்லது. ஃபஸ்ட்டு இந்த சம்மை சுருக்கமாக சொல்லிடுறேன். முதல்ல determine A கண்டுபிடிக்கணும், determine B கண்டுபிடிக்கணும், determine AB கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து adjoint of A கண்டுபிடிக்கணும், adjoint of B கண்டுபிடிக்கணும், adjoint of AB கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒவ்வொன்றா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு எடுத்து செய்யணும், ரைட் சைடு எடுத்து செய்யணும், ரெண்டும் ஈக்குவலாக வரும். அதனால் நல்லா கவனமாக செய்யணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஃபஸ்ட்டு A எழுதுங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் A. அப்போ A என்ன இருக்குது? 3, 2, 7, 5. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது. இல்லை ஒரு சிலர் determine A கண்டுபிடிச்சிட்டு அஜாயிண்ட் A அப்படியே கண்டுபிடிப்பாங்க. அப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். அப்போ ஃபஸ்ட்டு A எடுத்துகிட்டு ஏக்குரியது எல்லாமே முதல் செஞ்சுருவோமா? அப்போ ஏக்குரியது பூராமே செஞ்சு வேணால் விட்டுருவோம். அப்போ A எடுத்துட்டோம். அப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு determine A கண்டுபிடிங்க. அப்போ determine ஏன்னா என்ன? முதன்மை உழைவிடத்தை முதல் பெருக்கணும், பிரின்சிபல் டயகனல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 15 மைனஸ் 7 2 14. அப்போ determine A எவ்வளோப்பா? 15 - 14 1. அப்போ determine A not equal to 0ன்னு வந்துடுது. அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கடுத்து கூட adjoint of A கூட கண்டுபிடிச்சி வேணால் வச்சுக்கோங்க. அப்போ adjoint of Aனா ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம். முதன்மை மூலைவிட்டத்தின் உறுப்புகளை இடமாற்ற வேண்டும், இரண்டாவது மூலைவிட்டத்தின் குறிகளை மாற்றி போட வேண்டும். அதாவது interchange the principal diagonal elements and next put in opposite symbol to other diagonal. அப்போ 3 5ங்கிறது
5 3ன்னு இடம் மாறிக்கிறோம். அதுக்கடுத்து +2ங்கிறது -2 ஆகும், +7ங்கிறது -7 ஆகும் மாறி இருக்கும். அதுக்கடுத்தது டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சோம், அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஏ இன்வர்ஸை கூட நான் கண்டுபிடிச்சிருவோமா? அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/det ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஒரு வேலை கூட முடிஞ்சிடும். இப்படி கூட கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ எவ்வளோ பாருக்கு. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ இங்கேயே பார்த்துக்கலாம் 1. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து 5 -2 -7 3. அப்போ 1/1ங்கிறது 1 தானே. அப்போ அதை கூட கட் பண்ணிடலாம். அப்போ ஏ இன்வர்ஸ் என்பது 5 -2 -7 3. திஸ் இஸ் ஏ இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி அடுத்து பி இன்வர்ஸை கண்டுபிடிச்சிரும். அப்போ பி இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல என்ன எழுதணும்? பி மேட்ரிக்ஸ் எழுதணும். அப்போ பி மேட்ரிக்ஸ் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? -1 -3 5 2. தட்ஸ் ஆல். இப்போ டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிங்க. அப்போ டிட்டர்மினன்ட் பின்னா மல்டிபிள் பண்ணால் -2 மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணால் -15. 5 × -3 -15. இங்கே ஒரு மைனஸு, அப்போ +15. அப்போ கழிச்சு போட்டால் எவ்வளோப்பா? 13. அப்போ டிட்டர்மினன்ட் பி நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் பி வந்தாச்சு. அடுத்து அட்ஜாயின்ட் ஆஃப் பி வேணால் கண்டுபிடிங்க. அப்படியே கண்டுபிடிங்க. அப்போ குறிய ஃபஸ்ட்டு வந்து மாற்றி போடணுமா? இப்போ -1 2ங்கிறது 2 -1 மாறிடும். ரெண்டாவது குறிய மாற்றினா +3 -5ன்னு மாறிடும். அப்போ ஏ கண்டுபிடிச்சோம், டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சோம், அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி பி கண்டுபிடிச்சோம், டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிச்சோம், அட்ஜாயின்ட் பி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பி இன்வர்ஸை கண்டுபிடிங்க. அப்போ பி இன்வர்ஸ்னால் என்ன? அப்போ பி இன்வர்ஸ் என்பது 1/det பி இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் பி. 1/det பின்னா எவ்வளவு? 13 இன்ட்டு. அப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் பி எவ்வளவுப்பா? அட்ஜாயின்ட் ஆஃப் பி இந்த எழுத போகிறோம். 1/13 இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் பி எவ்வளோ இருக்குது? இங்கே வாங்க 2 3 -5 -1. தட்ஸ் ஆல். அப்போ பி இன்வர்ஸ் ஓவர். பி இன்வர்ஸ் ஓவர். அப்போ ஏ இன்வர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஏபி இன்வர்ஸ் வேணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி முதல்ல தேவை. அப்போ ஏபி தேவை. அப்போ ஏ இன்ட்டு பி ஏபி. அப்போ ஏபி தேவை. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னப்பா? அங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. 3 2 7 5. திஸ் இஸ் ஏ மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் என்னப்பா? -1 -3 5 2. திஸ் இஸ் பி மேட்ரிக்ஸ். இப்போ மல்டிபிள் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ரெண்டையும் பெருக்குங்க. ஒரு ரோ ஒரு காலம், அடுத்த ரோ ஒரு காலம், அவ்வளோதான். R1 C1 R1 C2. அப்போ 1 × -3 -3. 2 × 5 எவ்வளோ? 2 10. 3 × -3 -9. 2 × 2 4. அடுத்து 7 × -1 -7. இந்த 5 × 5 எவ்வளவு? 25. அப்போ ஒரு ரோ ஒரு காலம் R1 C2 இங்கே போட்டாச்சு. அடுத்து R2 C1 ஓரே 7 -7 25. அடுத்து R2 C2 7 3 21 -21 2 10. மல்டிபிள் கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டும். அதுக்கடுத்து சிம்பிளை பண்ணுங்கள். 10 -7 3 எவ்வளவு? 7. 25 17 7% எவ்வளோப்பா? 18. ஓகே. 9 4 கழிச்சா எவ்வளோ? -5. 21 10 எவ்வளோ? -11. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் தெரியும். இது ஏபி. அதுக்கடுத்து டிட்டர்மின் ஏபி அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிங்க. அப்போ டிட்டர்மின் ஏபி என்ன? அப்போ டிட்டர்மின் ஏபி. அப்போ டிட்டர்மின் அதை மல்டிபிள் பண்ணுமா? -7 11 எவ்வளவு? 77 மைனஸ் இங்கே ஒரு மைனஸு, இது மைனஸு, அப்போ ப்ளஸ்ஸா? இங்கே ப்ளஸ் ஆயிரும். அப்போ 18 ஒரு 5 மல்டிபிள் பண்ணி போடுங்க. என்ன 40 மிச்சம் 4 ஓர் 5 5 என்ன 40 மிச்சம் 4 ஓர் 5 5 5 4 9 90 90.
அப்போ 90லேருந்து 77 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? அப்போ எவ்வளோ வருது? 13 ப்ளஸ் 13. அப்போ டிட்டர்மின் ஏபி என்பது ப்ளஸ் 13. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு 13 வந்து ஞாபகம் இருக்கா? அப்போ இதுக்கு ஏறக்குறைய கன்ஃபார்ம் தான் அது. அதுக்கடுத்து ஏபி கண்டுபிடிச்சோம், டிட்டர்மின் ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிங்க. அப்போ அட்ஜாயிண்ட்னா என்ன? இதை இடம் மாற்றி போடணும்னா லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸை. அப்போ 7 மைனஸ் 11, அப்போ -11 7. இதை குறியை மாற்றி போடுங்க, +5 -18. அவ்வளோதான். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி வந்துருச்சு. அப்போ ஏபி இன்வர்ஸ் என்ன? அப்போ ஏபி இன்வர்ஸ்னால் ஃபார்முலா தெரியுமில்ல, 1 டிட்டர்மின் ஏபி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. அப்போ 1 டிட்டர்மின் வேல்யூ எவ்வளோப்பா? இந்த ஏபி டிட்டர்மின் ஏபி 13. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபினா இங்கே இருக்குது -11 5 -18 7. இது ஏபி இன்வர்ஸ். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா என்ன? அப்போ ஃபார்முலா சம்மு. அப்போ ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். இதுதான் ஃபார்முலா. இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. இப்போ டேக் ஹிம் லெஃப்ட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏபி இன்வர்ஸ். அப்போ ஏபி இன்வர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 1/13 இன்ட்டு -11 -18 5 7. ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு RHS. அப்போ பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். அப்போ பி இன்வர்ஸை ஏ இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ பி இன்வர்ஸ்னால் என்ன, ஏ இன்வர்ஸ்னால் என்ன ஏன்னா நம்மளுக்கு தெரியுமில்ல. அப்போ பி இன்வர்ஸ் இப்போ தானே கண்டுபிடிச்சி வச்சோம். அப்போ பி இன்வர்ஸுங்கிறது 1/13 இன்ட்டு 2 3 -5 -1. அப்போ அதில் தான் போகிறோம். அப்போ அதை அப்படியே எழுதுங்க. அப்போ பி இன்வர்ஸ்னால் 1/13 இன்ட்டு பி இன்வர்ஸ். அப்போ 2 3 -1 -5 -1. திஸ் இஸ் பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னால் என்ன? அப்போ ஏ இன்வர்ஸ்னால் அப்போ பி இன்வர்ஸ் வந்து எழுதிட்டோம். அப்போ ஏ இன்வர்ஸுங்கிறது ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுக்கோம் பாருங்கள். அப்போ ஏ இன்வர்ஸ் என்பது இந்த கான்ஸ்டன்ட் தான் 1 ஆயிருதுல, 5 -2 -7 3. அதை அப்படியே எழுதுங்க. அப்போ ஏ இன்வர்ஸுக்கு அப்படி எழுதலாமா? அப்போ ஏ இன்வர்ஸுக்கு தான் சொன்னோம், இந்த இடத்துல எழுதி மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ ஏ இன்வர்ஸ் என்பது இங்கே பாருங்கப்பா, ஏ இன்வர்ஸ் 5 -2 -7 3. இப்போ மல்டிபிள் பண்ணி போடுங்க. அப்போ 1/13 ஒரு ரோ ஒரு காலம் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 5 எவ்வளோ? 10. 7 × -3 × -7 -21. ஓகே, மல்டிபிள் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து R1 C2 2 4 -4 3 3 9 3 9. ஓகே, அதுக்கடுத்து இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 5 25. அப்போ -25. இது -1 -7 எவ்வளவு? +7. ஓகே, இது இங்கே R2 C2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா? அப்போ 10 -3. அப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. அப்போ சிம்பிளிஃபை பண்ணி போனால் 1/13 10 -21 -11 25 +7 எவ்வளவு? -18. இது 9லேருந்து 4 கழிச்சு 5 10லேருந்து 3 கழிச்சு எவ்வளவு? 7 மைனஸ் பண்ணால் 7. திஸ் இஸ் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். இது என்னென்னு வைக்கணும்? 2ன்னு வைக்கணும், ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஏற்கனவே 1 2 ஈக்குவலான்னு கம்பேர் பண்ணுங்கள். 1/13 -11 5 -11 5 -18 7 -18 7. அவர் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. அப்போ கரெக்டாக இருந்தால் ஆன்சரை வந்து முடிக்க போகிறோம். ஃப்ரம் 1 and 2 we get 1, 2 மூலமாக நம்ம பெறுவது என்னது? 1 = 2. 1 2 சமம். therefore AB inverse equal to B inverse A inverse. எனவே சரிபார்க்கப்பட்டது. ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடணும். ஹென்ஸ் ப்ரூவ்டு முடிச்சாங்க.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு, கொஞ்சம் நல்லா செய்யணும், மறந்துடாதீங்க. அடுத்த சம்மை பார்ப்போம். எக்ஸசைஸ் நம்பர் 1.1 சம் நம்பர் 11. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் 2/2 மேட்ரிக்ஸாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். மேட்ரிக்ஸ் A is equal to 1 tan x minus tan x 1 எனில் A transpose into A inverse equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x என காட்டுக. சம் நம்பர் 11. மேட்ரிக்ஸ் A is equal to 1 tan x minus tan x 1 show that A transpose into A inverse equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x அப்படின்னு வந்து காமிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மு தான். இதுக்கு வந்து நம்ம அதே மாதிரி தான் செய்ய போகிறோம், அதே பொசிஷன் மாறாமல் செய்ய போகிறோம். நல்லா கவனிச்சிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் பண்ணுறப்ப வாட் இஸ் கிவன் வாட் இஸ் ஆஸ்க்டு, என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அதுதான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போமா. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, 1 tan x மைனஸ் tan x 1. திஸ் இஸ் கிவன் மேட்ரிக்ஸ், கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸ். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ டிரான்ஸ்போஸ்னால் என்ன, அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா. 1 மைனஸ் tan x மாற்றிட்டோம், இது வந்து tan x 1. ஓகே, இது திஸ் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம். அப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்வர்ஸ்னால் என்ன, அப்போ ஏ இன்வர்ஸ்னால் 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து ஃபில் பண்ணால் போதும். அப்போ டிட்டர்மின் ஏனா என்ன, அப்போ டிட்டர்மின்னா இங்கேருந்து வாங்க. அப்போ இங்கேருந்து வரணும் 1 × 1 எவ்வளவு 1 மைனஸ். அப்போ ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸு. அப்போ மைனஸ் 2 சேர்றப்போ ப்ளஸ் ஆயிருமா. அப்போ tan x × tan x டேர்ம் ஸ்கொயர் எக்ஸு. அப்போ டிட்டர்மின் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். அப்போ பார்மா ஏற்கனவே தெரியும், 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் என்பது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. இது கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இது ஃபார்முலா, நம்மளுக்கு பரிச்சயமான ஃபார்முலா, தெரிஞ்ச ஃபார்முலா தான். இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ டிட்டர்மின் ஏ என்பது என்னென்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், எல்லாமே நம்மளுக்கு தெரியும், ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. அப்போ டிட்டர்மின் ஃபஸ்ட்டு ஏ எழுதணும், அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் எழுதணும், இதோட ஒன்று முடியுது. அதுக்கடுத்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்வர்ஸ்னால் ஃபார்முலா என்ன, 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ டிட்டர்மினன்ட் ஏனா என்ன, அப்போ 1 + tan ஸ்கொயர் எக்ஸ், இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. அப்போ இதுதான் தெரியணும் முக்கியமாக. அப்போ 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் என்பது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, அப்போ இது கண்டுபிடிச்சோம். அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன, அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா என்ன, அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா இப்போ தான் சொன்னோம், லீடிங் எலமெண்ட்ஸை வந்து மாற்றி போடணும். அப்போ மாற்றினோம்னா என்ன வரப்போகுது, நல்லா கவனிங்க. இங்கே 1 இருக்குது 1 இருக்குது, 1 மாற்றினா 1 1 தான், இது மைனஸ் ஆகும், இது என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய தடவை ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ வந்து ஆன்சர் எப்படி போடலாம், 1 1 தான். அப்போ tan xங்கிறது மைனஸ் tan x ஆகவும் மைனஸ் tan xங்கிறது ப்ளஸ் tan x ஆகவும் மாறிடும். இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ நம்ம தாராளமாக என்ன கண்டுபிடிக்கலாம், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏ இன்வர்ஸ் என்பது 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ 1 டிட்டர்மினன்ட் ஏங்கிறது இங்கே இருக்கா, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது இங்கே இருக்கா, 1 மைனஸ் tan x 1. அவ்வளோதான், இது ஏ இன்வர்ஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டையும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுதான் ஃபார்முலா. ஆன்சர் பார்ட், ஆன்சர் என்ன, ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு டேஷ். இதுதான் கொஸ்டின். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எழுதணும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல,
அதை எழுதணும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன இருக்குது அங்கே பாருங்கப்பா. அப்போ ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது 1 tan x minus tan x 1. அப்போ திஸ் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அடுத்தது ஏ இன்வர்ஸ்னால் என்ன? அப்போ ஏ இன்வர்ஸ்னால் 1 சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு இந்த இடம் 1 tan x மைனஸ் tan x 1. அப்போ ரெண்டு என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணி போடணும். அது இது ஏ டிரான்ஸ்போஸ், இது ஏ இன்வர்ஸ். அப்போ மல்டிபிள் பண்ணுறப்ப இந்த இடத்துல இடையில இருக்கிறத முன்னால் வச்சுக்கலாமாப்பா? அப்போ முன்னால் கொண்டு வாங்க. அப்போ 1 சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படி வைங்க. 1 tan x மைனஸ் tan x 1. இந்த இதை கொண்டு வாங்க. 1 மைனஸ் tan x 1. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணால் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி போட வேண்டும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி போடணும். அப்படி மல்டிபிள் பண்ணி போட்டால் என்ன ஆன்சர் வரப்போகுது பாருங்கள். அப்போ மல்டிபிள் பண்ணி போடலாமா? அப்போ மல்டிபிள் பண்ணி போட்டால் என்ன வரப்போகுது நல்லா கவனிங்க. மல்டிபிள் பண்ண போகிறேன். இந்த 1 சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படியே வைங்க. மல்டிபிள் பண்ணாவே ஒரு ரோ ஒரு காலம், ஒரு ரோ ஒரு காலம். அப்போ 1 × 1 1. அடுத்து மைனஸ் tan x, இங்கே tan x, அப்போ மைனஸ் டேர்ன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே. அதுக்கடுத்து ஒரு ரோ ஒரு காலம். அப்போ 1 மைனஸ் tan x, அப்போ மைனஸ் tan x, மைனஸ் tan x 1, அப்போ மைனஸ் tan x. அவ்வளோதான். அப்போ ஒரு ரோ ஒரு காலம் மல்டிபிள் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து ஒரு ரோ ஒரு காலம் மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது இந்த ரோ இந்த காலம். அப்போ tan x × 1 tan x, 1 tan x ப்ளஸ் tan x. அவ்வளோதான். மல்டிபிள் பண்ணி போட்டோம். அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் டேர்ன் ஸ்கொயர் எக்ஸ் 1 × 1 1. அப்போ மல்டிபிள் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ 1 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே வைங்க. 1 மைனஸ் டேர்ன் ஸ்கொயர் எக்ஸ் நோ சேஞ்ச். மைனஸ் tan x மைனஸ் tan x ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 2 tan x. ஓகே. அதுக்கடுத்து tan x ஆட் பண்ணால் 2 tan x. ஓகே. இது 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. இதையும் மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கேன். சிம்பிளிஃபை பண்ணி போட்டாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கே பாருங்கள். ஒவ்வொன்றா பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா sin 2x cos 2xன்னு வருதா? அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பொசிஷனுக்கு மாற்றிடலாம். அப்போ இந்த இடத்துல 1 சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் என்பது cos ஸ்கொயர் எக்ஸ் மாற்றிக்கிட்டே வந்துடணும். அப்போ 1 சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் என்பது cos ஸ்கொயர் எக்ஸ். அப்போ ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ 1 சீக்கன் ஸ்கொயர் இந்த இடத்துல உள்ளதவா 1 சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் என்பது cos ஸ்கொயர்டு எக்ஸ். தட் இஸ் ஃபார்முலா. ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் வேறு இல்லை ஃபார்முலா. அதுக்கு அடுத்து நல்லா கவனிங்க. 1 அப்படியே வைங்க. இந்த tan ஸ்கொயர்டு எக்ஸ் என்பது sin ஸ்கொயர்டு எக்ஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டு வரேன். வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து இந்த 2 அப்படியே வைங்க. இன்ட்டு tan எக்ஸ் என்பது sin எக்ஸ் cos எக்ஸ் போடலாமா? அப்போ tanனா என்ன? sin cos. அடுத்து மைனஸ் 2 × tan என்பது sin எக்ஸ் cos எக்ஸ். அவ்வளோதான். அப்போ tan எல்லாத்தையும் தெரியும். sin cos. அடுத்து 1 மைனஸ் இந்த tan ஸ்கொயர்டு எக்ஸ் என்பது sin ஸ்கொயர்டு எக்ஸ் cos ஸ்கொயர் எக்ஸ். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணேன்? மல்டிபிள் பண்ணேன், சிம்பிளிஃபை பண்ணேன். இப்போ ஆன்சர் sin காஸில் இருக்கனால அப்படியே sin காஸ்க்கு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி உடச்சாச்சு. இனிமேலும் கொஞ்சம் கவனமாக செய்யணும். அப்போ தான் ஆன்சர் ஈஸியாக வரும். இந்த cos ஸ்கொயர் எக்ஸை உள்ளே மல்டிபிள் பண்ணு. எல்லா இடத்துலையும் மல்டிபிள் பண்ணுப்பா. அப்போ மல்டிபிள் பண்ண போகிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. எப்படி மல்டிபிள் பண்ணுறது கொஞ்சம் நல்லா கவனிங்க. மல்டிபிள் பண்ண போகிறேன். இந்த cos ஸ்கொயர் எக்ஸ் × 1 நல்லா கவனிங்கப்பா. இதை இங்கே மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் இங்கேயும் மல்டிபிள் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா 2 இடம் இருக்கு இல்லையா? இதுவும் சப்ட்ராக்ஷனில் இருக்குது, கழித்தல் இருக்குது. அப்போ மறக்காமல் 2 இடத்தையும் மல்டிபிள் பண்ணும்.
அடுத்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ மல்டிபிள் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும், மறந்துடாதீங்கப்பா. அந்த -2 அப்படியே இருக்கும். இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டா சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். அப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு மல்டிபிள் பண்ணியாச்சு, இதுக்கு இங்கே மல்டிபிள் பண்ணிட்டான், ரைட்டு. அடுத்தது இங்கே மல்டிபிள் பண்ணான். அப்போ 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். அப்போ இங்கே மல்டிபிள் பண்ணிட்டேன். அடுத்து இங்கேருந்து இங்கே மல்டிபிள் பண்ணும். அப்போ இங்கே 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும், இங்கேயும் பண்ணும் இங்கேயும் பண்ணும். அப்போ இந்த 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்பது எவ்வளவு, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ். அடுத்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு அங்கே ஆல்ரெடி சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் எக்ஸு. மறுபடியும் இந்த ஸ்டெப்பை ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, ஏன்னா மல்டிபிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கவனிப்பா, இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை 1ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த இது, காஸ் ஸ்கொயர் எக்ஸை இந்ததால் மல்டிபிள் பண்ணால் இந்த பிளேஸ், காஸ் ஸ்கொயர் எக்ஸை இங்கே மல்டிபிள் பண்ணால் இந்த பிளேஸ். அப்போ 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே வந்தாச்சு. அடுத்தது இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அப்போ 1 2 3 4 4 பிளேஸில் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இங்கே மல்டிபிள் பண்ண மட்டும் 2 டேர்ம் இருக்குது. அப்போ இங்கேயும் பண்ணு இங்கேயும் பண்ணு, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே 2 டேர்ம் இருந்தால் இங்கேயும் பண்ணு இங்கேயும் பண்ணு, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள். இது ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்குது, காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் கட் பண்ணிடலாம். இங்கே காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்குது, காஸ் ஸ்கொயர்டு இங்கே காசு, இங்கே ஒரு டைம்ஸ் இங்கே 1 டைம்ஸ்னால் 1 மிச்சம் இருக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ், அப்போ 1 மிச்சம் இருக்கும். இங்கே அதே மாதிரி காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸு, இங்கே காஸ் எக்ஸு 1 மிச்சம் இருக்கும். இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஓகே, இப்போ ரிமைனிங் பார்ட்டை முதல்ல எழுதுங்க. அப்போ ரிமைனிங் பார்ட்டை எழுதி சுருக்குனா ஆன்சர் ஈஸியாக வந்துட போகுது. அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு, இங்கே 2 சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸு, இந்த 2 சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, -2 sin x இன்ட்டு காஸ் எக்ஸ். இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ், அவ்வளோதான். அப்போ மிச்சத்தை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி, எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண பின்னால் இது கிடச்சிருக்கு. அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா தெரியணும்னா இங்கே பாருங்கப்பா, காஸ் 2x வேல்யூ தான் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் இந்த 2 sin x 2x என்பது sin 2x வேல்யூ தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து 2 sin x இன்ட்டு காஸ் எக்ஸ்னா sin 2x, காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ்னா காஸ் 2x. அப்போ இதுதான் ஆன்சர்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா தெரியாட்டியும் நீ என்ன பண்ணலாம், ஆன்சர் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் வேல்யூ, இந்த வேல்யூ தான். அப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு ஃபார்முலா தெரியாட்டியும் நீ இப்படியே எழுதுனாவே ஆன்சர், இதுதான் ஆன்சர் பார்ட், அங்கே கொடுத்த ஆன்சர் பார்ட். அப்போ இதுக்கு என்னென்ன ஃபார்முலா தேவைன்னு ஒரு கிளான்ஸ் சொல்லவா, ஒன்றும் இல்லை. இதுக்கு என்னென்ன ஃபார்முலா இந்த சம்ம பொருள் தேவைன்னா, 1வது பாயிண்ட்ஸ் tan தீட்டானா என்ன, அப்போ sin தீட்டா பை காஸ் தீட்டா, இந்த ஃபார்முலா பயன்பட்டுருக்கு. அப்போ tan எக்ஸ்னால் sin பை காஸ் tan. ரெண்டாவது என்ன பயன்பட்டுருக்குன்னா 1 சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் என்பது என்னது, காஸ் ஸ்கொயர் எக்ஸ், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கான். 3 1 tan ஸ்கொயர்ட் எக்ஸ் என்பது சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து எதை அப்ளை பண்ணியிருக்கான், ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சால் தான் போட முடியாது, அதுக்காண்டி தான். அப்போ sin 2xனால் என்னன்னா 2 sin x இன்ட்டு காஸ் எக்ஸ், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து 5 cos 2xனால் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கான். இந்த 5 ஃபார்முலாவுமே நல்லா தெரிஞ்சிருந்தா இந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். தெரியாட்டியும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிட்டு இந்த சம்மம் போட்டாலே போதுமானது. ஏன்னா இது 5 மார்க் பார்ட், மறந்துடாதீங்க. நல்லா ஈஸியான சம்மம் தான், கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க.
அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸசைஸ் நம்பர் 1.1 சம் நம்பர் 12. இது முக்கியமான சம்மு, நல்லா கவனிச்சுக்கணும். A இன்ட்டு மேட்ரிக்ஸ் A இன்ட்டு மேட்ரிக்ஸ் 5 3 -1 -2 இஸ் ஈக்குவல் டு 14 7 7 7 எனில் ஏயின் அணியை காண். ஏ என்ற அணியை காண். இந்த ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. சம் நம்பர் 12. ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் A ஃபார் விச் A இன்ட்டு 5 3 -1 -2 இஸ் ஈக்குவல் டு 14 7 7 7. அப்போ ஏயினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த சம் வந்து ரெண்டு வழியில் செய்யலாம்ப்பா. அப்போ ரெண்டு வழின்னா என்னன்னா, டைரெக்டாக அப்ளை பண்ணி செய்கிறது, இன்னொன்று இன்வர்ஸை யூஸ் பண்ணி செய்கிறது. ரெண்டு மெத்தடில் செய்யலாம். உனக்கு எது ஈஸியோ அதை நீ வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தடுமே செஞ்சு வேணால் காமிச்சிட்றேன். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் செய்ய போகிற, நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ இதுக்கு சொல்யூஷன் எழுதுகிறப்ப நல்லா கவனிங்க. இப்போ ஏ தானே கேட்டிருக்காங்க. அப்போ லெட்டர் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ABCD எழுதிட்டேன். அப்போ இது தெரியாதுல்ல, அவன் ABCD வேல்யூ கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணால் போதும். இப்போ சம்ம என்ன கொடுத்துருக்காங்கப்பா, A இன்ட்டு 5 3 -1 -2 இஸ் ஈக்குவல் டு 14 7 7 7. இதுதான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கணுமா, இது கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ணி பேலன்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஏ மேட்ரிக்ஸ் தான் சொல்லியிருக்கோம், ABCD. இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். இது வந்து 5 3 -1 -2. இது 14 7 7 7. இதை மல்டிபிள் பண்ணி 4 ஈக்குவேஷன் உருவாக்கி சால்வ் பண்ணால் ABCD கிடச்சிரும். இந்த ABCD வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ மல்டிபிள் பண்ணால் ஒரு ரோ ஒரு காலமாக 5 இன்ட்டு A எவ்வளவு, 5A. B இன்ட்டு -1 -B ஓவர் ஒரு ரோ ஒரு காலம். அடுத்து A இன்ட்டு 3 எவ்வளவு, 3A. B இன்ட்டு -2 எவ்வளவு, -2B ஒரு ரோ ஒரு காலம் முடிச்சுட்டு. அடுத்து C இன்ட்டு 5 5C. D இன்ட்டு -1 -D. அடுத்தது 3C -2D. அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், அணிப்பெருக்கல், வேறு ஒன்றும் கிடையாது. 14 7 7 7. ஓகேப்பா. அதுக்கடுத்து கம்பேர் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு பிளேஸ், இது ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ், தேர்டு ஃபோர்த்து. அவ்வளோதான். ஈஸியாக கம்பேர் பண்ணி ஈக்குவேஷனை உருவாக்கி சால்வ் பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 5A - B ஈக்குவல் டு 14. ஈக்குவேஷன் நம்பர் 1. ஏயா எழுதுங்க. 3A - 2B ஈக்குவல் டு 7. ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுக்கு இது சமம், இதுக்கு இது வந்து சம அணி, ஈக்குவல் மேட்ரிக்ஸ், ஈக்குவல் மேட்ரிக்ஸ். அடுத்து 5C - D ஈக்குவல் டு 7. ஈக்குவேஷன் நம்பர் 3. 3C - 2D ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 7 ஈக்குவல் டு 7. ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ சால்வ் 1 and 2. 1ஐயும் 2ஐயும் தீர்க்க. சால்வ் 1 and 2. 1 2 தீர்க்கணும். அப்போ இது 5A - B ஈக்குவல் டு 14. இதுதான் ஒன்றாவது ஈக்குவேஷன். 3A - 2B ஈக்குவல் டு 7. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். அப்போ பியை கேன்சல் ஆனு டிசைட் பண்ணியிருக்கேன். அப்போ பியை கேன்சல் பண்ணுறப்ப B ஈக்குவலாக இல்லை. அப்போ ஒன்றாவது சமன்பாட்டை 2ஆலையும் ரெண்டாவது சமன்பாட்டை 1ஆலையும் மல்டிபிள் பண்ணுங்கள், மாற்றி மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 2வை மேலே மல்டிபிள் பண்ணுங்கள், 1 கீழே மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். 5 2 எவ்வளவு, 10A - B இன்ட்டு 2 எவ்வளவு, 2B ஈக்குவல் டு 14. 14 கிடையாது, 28. ஏன்னா 2ஆல் போடுறப்ப இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும், இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும், இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும். 14 2 28. அதுக்கடுத்து 1ஆல் போட்டால் அதே தான் வரும். அப்போ 3A - 2B ஈக்குவல் டு 7. இப்போ பார்த்தா ஈக்குவல் ஆயிடுச்சு. ஆனால் குறி வந்து ஆப்போசிட் இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். அப்போ எது குறி மாறினா ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா மைனஸ். இப்போ தான் கேன்சல் ஆகும். அப்போ 10A - 3A. அப்போ 7A ஈக்குவல் டு 28 - 7 எவ்வளோ, 21. அப்போ A வந்து 21/7. அப்போ A எவ்வளோப்பா, 3. அப்போ 1 டைம்ஸு 3 டைம்ஸு. அப்போ A வந்து 3. அப்போ A வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து B வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் 1 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பிரதியிடுங்க. அப்போ எதில் போய் போடலாம், செகண்டில் போடுங்க. அப்போ ஃப்ரம் 2 இருந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2 என்ன பாருங்க, 3A
மைனஸ் 2b ஈக்குவல் டு 7. எதில் வேணாலும் போடலாம், 2வில் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 3 இன்ட்டு ஏக்கு எவ்வளோப்பா, 3 மைனஸ் 2b ஈக்குவல் டு 7. 9 மைனஸ் 2b ஈக்குவல் டு 7. மைனஸ் 2b ஈக்குவல் டு 7 மைனஸ் 9. அப்போ மைனஸ் 2b ஈக்குவல் டு எவ்வளவு, மைனஸ் 2. கேன்சல் பண்ணுங்கள். அப்போ b வந்து எவ்வளோ, 1. அப்போ a வேல்யூ 3, b வேல்யூ எவ்வளோ இருக்குது, 1. அப்போ 1 2 சால்வ் பண்ணால் ab கிடச்சாச்சு. இப்போ 3 4 சால்வ் பண்ணுங்கள். சால்வ் 3 and 4, 3 and 4. அப்போ 3 4 சால்வ் பண்ணணும். அப்போ 3 4னா என்ன, 3 5c மைனஸ் d ஈக்குவல் டு 7. ஈக்குவேஷன் நம்பர் 3. 3c மைனஸ் 2d ஈக்குவல் டு 7. ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ 3 4 சால்வ் பண்ணணும். அப்போ தேர்டு 4 எங்கே இருக்குன்னு பாருங்கள், அங்கே எழுதிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்தா இது 1 2 3 4. அப்போ 5c மைனஸ் d ஈக்குவல் டு 7. 3c மைனஸ் 2d ஈக்குவல் டு 7. இந்த சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன டியை கேன்சல் பண்ணுறா டிசைட் பண்ணுவோம். அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், அப்போ இந்த மூணாவது ஈக்குவேஷனை 2ஆலையும் 4வது ஈக்குவேஷனை 1ஆலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எலிமினேஷன் மெத்தட் தான், வேறு ஒன்றும். அதான் நீக்கல் முறையில் தீர்க்க இருக்கு இல்லையா, அதே. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 10c மைனஸ் 2d ஈக்குவல் டு 7 2 14. 1ஆல் போட்டால் 3c மைனஸ் 2d ஈக்குவல் டு 7. அவ்வளோதான். எதிர்குறி மாதுங்க, ப்ளஸ்ஸு மைனஸ், மைனஸ்னால் ப்ளஸ், ப்ளஸ்னால் மைனஸ். அவ்வளோதாயா, அடிங்கயா. 10cலேருந்து 3c போனால் 7c ஈக்குவல் டு 7. அப்போ c எவ்வளவு, 1. c வந்து 1. இப்போ எதில் சப்ஸ்டிட் பண்ணலாம், 3லேயே போடுங்க. அப்போ 3 ஃப்ரம் 3. அப்போ மூணாவது ஈக்குவேஷன் 5c மைனஸ் d ஈக்குவல் டு எவ்வளவு, 7. அப்போ 5 இன்ட்டு 1 மைனஸ் d ஈக்குவல் டு 7. அப்போ 5 மைனஸ் d ஈக்குவல் டு 7. அப்போ மைனஸ் d ஈக்குவல் டு 7 மைனஸ் 5. அப்போ d எவ்வளோப்பா, அப்போ மைனஸ் d ஈக்குவல் 2. இப்போ d வந்து மைனஸ் 2. அப்போ இது 4 வேல்யூமே கண்டுபிடிச்சாச்சு. தேர்ஃபோர் a வேல்யூ 3, b வேல்யூ 1, c வேல்யூ 1, d வேல்யூ மைனஸ் 2. அதுக்கு அடுத்தது மேட்ரிக்ஸ் a தானே கேட்டிருக்காங்க. அப்போ a என்பது a b c d. அப்போ abcd அப்படியே போடுங்கப்பா. அப்போ a வந்து 3, b வந்து 1, c வந்து 1, d வந்து மைனஸ் 2. இதுதான் தேவையான மேட்ரிக்ஸ். திஸ் இஸ் ரெக்வயர் மேட்ரிக்ஸ் ஃபார் திஸ் சம். இந்த கணக்குக்கு தேவையான ஆன்சர் இதுதான். இன்னொரு மெத்தடுன்னு சொன்னியாவும் இருக்கா. அப்போ இன்னொரு மெத்தடு வேணால் லைட்டாக சொல்கிறேன், நீங்கள் வந்து சம்மை வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா சம் என்ன கொடுத்துருக்காங்க. அப்போ a இன்ட்டு சம் என்ன இருக்குது, 5 3 மைனஸ் 1 மைனஸ் 2. இதுதான் சம்மு. சீக்வல் டு 14 7 7 7. இதோட சம்மு முடிஞ்சிருச்சுப்பா. இது அனதர் மெத்தட் சொன்ன இல்லையா, அதை லைட்டாக சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஏ தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பி அப்படியே, இதை பின்னு வைங்க, இதை வந்து சின்னு வைங்க. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் தானே வேணும். அப்போ ஏ மேட்ரிக்ஸ் வேணும்னா இந்த இன்வர்ஸை இங்கிட்டு கொண்டு போயிருங்க, இந்த பி அங்கிட்டு கொண்டு போயிருங்க. பி இஸ் ஏஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ். அப்போ இதுதான் மெத்தடு. அப்போ பி இன்வர்ஸை கண்டுபிடிச்சி சியால் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், ஏ கிடைக்கும். ஒரு சிலர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, அதனால தான் அதை சொல்லலை. இந்த பி வந்து எந்த பக்கம் இருக்குது, ரைட் சைடு இருந்தால் சிக்கு ரைட் சைடு தான் போகணும். இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அப்போ ஏ வேணால் சி இன்ட்டு பி இன்வர்ஸ். அப்போ பி இன்வர்ஸ்னு என்ன, 1 டெட்டர்மெண்ட் பி இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டு சியோட மல்டிபிள் பண்ணால் நிச்சயமாக
ஏ வேல்யூ வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஏ வேல்யூ ஈஸியாக கிடச்சிரும். அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸசைஸ் நம்பர் 1.1 சம் நம்பர் 13 5 மார்க் சம். மேட்ரிக்ஸ் A is equal to 1 -1 2 0, மேட்ரிக்ஸ் B is equal to 3 -2 1 1, மேட்ரிக்ஸ் C is equal to 1 1 2 2 மற்றும் AX B is equal to C. இது கண்டிஷன். AX B is equal to C எனில் X என்ற அணியை காண்க. இந்த X என்ற அணியை காண்க. Sum number 13. Given matrix A is equal to 1 -1 2 0, B is equal to 3 -2 1 1, matrix C is equal to 1 1 2 2, and find the matrix A. A matrix என்ன? Such that AX B is equal to C. இதில் வந்து கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான சம். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஆனால் இப்போ சொல்கிற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க மிஸ்டேக் இல்லாமல். இப்போ ஆன்சர் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக செய்யணும். இதுக்கு வந்து A இன்ட்டு A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா வச்சு தான் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு AX B is equal to C. இதுக்கு சுருக்கமாக வேணால் சொல்லிடுறேன், நல்லா கொஞ்சங்க. எக்ஸ் தானே தேவை, இந்த C அப்படியே வைங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், இது எந்த சைடு இருக்குது? லெஃப்ட் சைடு இருக்குது. அப்போ சிக்கு லெஃப்ட் சைடு மாறினா A இன்வர்ஸ், மறந்துடாதீங்க. இது எந்த சைடு இருக்குது? எக்ஸுக்கு லெஃப்ட் சைடு, இது எக்ஸுக்கு ரைட் சைடு. அப்போ ரைட் சைடு இருந்தால் வலது பக்கம், இது B இன்வர்ஸ். அவ்வளோதான். இதை தப்பு இல்லாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் போட்டுருவீங்க, மறந்துடாதீங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறீங்க அப்படிங்களே, AX ஈக்குவல் டு B, அதாவது AX B ஈக்குவல் டு சின்னு இருக்குது. அப்போ எக்ஸ் வேணும்னா A இன்வர்ஸ் C B இன்வர்ஸ். அப்போ இது மாற்றி போட்டிங்கன்னா எல்லாமே மிஸ்டேக்காக வந்துடும். அதனால் மறுபடியும் கூட ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கொஞ்சம். AX B ஈக்குவல் டு C. இப்போ அவங்க தானே எக்ஸ் தானேப்பா கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் வேணும்னா இந்த C அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு லெஃப்ட் சைடுனால சிக்கு லெஃப்ட் சைடு A இன்வர்ஸ் போடுங்க, எக்ஸுக்கு ரைட் சைடுனால சிக்கு ரைட் சைடு போடுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே சம்மெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். அப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், C கண்டுபிடிக்கணும், B இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படியே எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். நானே எல்லாத்தையும் போட போகிறேன், நல்லா கொஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து A என்ன? A வந்து 1 -1 2 0. ஃபஸ்ட்டு A இன்வர்ஸை கண்டுபிடிப்போம், அடுத்தது B இன்வர்ஸை கண்டுபிடிப்போம். அப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1/det A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A தானே. அப்போ determinant A என்ன? அப்போ 0 மைனஸ், இது மைனஸ் என்ன, ப்ளஸ் 2, அப்போ 2. ஓகே, determinant A 2. அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்ன? இது மாற்றினா 0 1, இதை மாற்றினா குறி மாற்றினா +1, இது -2. எல்லாமே உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அப்போ A இன்வர்ஸ்னால் என்ன போடலாம்ல. அப்போ A இன்வர்ஸ்னால் என்ன? அப்போ A இன்வர்ஸ்னால் 1/det A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. இது தெரியும் உனக்கு, இது A இன்வர்ஸ். செகண்ட் பாயிண்ட் B இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ B இன்வர்ஸ்னால் என்ன? அப்போ 1/det B இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் B. அப்போ determinant B என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அப்போ B என்ன? அப்போ B வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்களா மேட்ரிக்ஸ் 3 -2 1 1 தான் B. அப்போ determinant எவ்வளோப்பா? 3 மைனஸ், அப்போ -2 +2, அப்போ 5. அட்ஜாயிண்ட் ஆஃப் Bனா எல்லாத்துக்கும் தெரியும், 3 1ங்கிறது 1 3, -2னா +2, +1னா -1, தட்ஸ் ஆல். அப்போ B இன்வர்ஸ் என்பது 1/5 இன்ட்டு 1 -1 2 3. இது ஓவர். இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸு. அப்போ எக்ஸு என்பது என்ன? A இன்வர்ஸ் C B இன்வர்ஸ். இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்கப்பா. அப்போ A இன்வர்ஸ்னால் எவ்வளோப்பா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 1/2 இன்ட்டு 0 -2 1 1. சின்னா கொடுத்துருக்காங்க 1 1 2 2. B இன்வர்ஸ்னால் இங்கே தான் இருக்குது. அப்போ B இன்வர்ஸ்னால் என்ன?
1/5 இன்ட்டு 1 மைனஸ் 1 2 3 எல்லாத்தையும் என்ன பண்ணால் இது வந்து ஏ இன்வர்ஸ், இது வந்து பி இன்வர்ஸ், இது வந்து சி கரெக்டாக எழுதணும். இந்த இடையில இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணுங்கள். 1/2 1/5 எவ்வளவு 1/10. இது 0 -2 1 1 1 2 1 2 1 -1 2 3 மாற்றி போட்டால் எல்லாமே தப்பாயிரும். இதை வந்து மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இப்போ எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும். அப்போ முதல்ல 1/10 வைங்க. இது ரெண்டை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 0 × 1 0 1 2 எவ்வளவு 2 0 × 1 0 1 2 எவ்வளவு 2 -1 -2 1 -2 1 2 எவ்வளவு +2 -2 இது +2 வேறு ஒன்றும் இல்லை, மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கேன் அவ்வளோதான். இது வரைக்கும் மல்டிபிள் ஓவர். இது அப்படியே இருக்கட்டும். 1 -1 2 3 ஓவர். இப்போ 1/10 அப்படியே வைங்க. 2 0 2 0. அப்போ 2 2 0 0. இது 1 -1 2 3. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் வேல்யூ வரப்போகுது. அப்போ 1/10 அப்படியே வைப்போம். மல்டிபிள் பண்ணுங்கள். 2 1 எவ்வளவு 2 2 -2 அவ்வளோதான். இப்போ 1 2 2 2 -1 -2. அடுத்து 2 2 4 2 6 0 1 0. இது 0 தான். இது எவ்வளவு 0, இதுவும் 0 தான். மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் செய்யலை. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் 1/10 0 0 10 0. இதை சிம்பிளை பண்ணுங்கள். 1/10 மல்டிபிள் பண்ணு. இங்கே மல்டிபிள் பண்ணால் 1/10 × 0. இது 1/10 × 10. இது 0. அப்படியே 0 தான் வரப்போகுது. இருந்தாலும் சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும். அப்போ 1/10 × 0 அப்படியே மல்டிபிள் பண்ணால் வேலை முடியுதுப்பா. இல்லை வெளியே கூட எடுத்துருங்க, காமனாக வெளியே எடுத்து கூட கட் பண்ணுங்கள், அதனால் ஒன்றும் இல்லை. அப்போ இதை கட் பண்ண எவ்வளவு 0 0 1 இது கேன்சலில் 0. அப்போ எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸ் 0 1 0 0 இதுதான் எக்ஸ் என்ற மேட்ரிக்ஸ். அப்போ இது வரைக்கும் எத்தனை எக்ஸைஸ் சம் பார்த்துருக்கான்? 4 எக்ஸைஸ் சம் பார்த்துருக்கான். அப்போ 4மே வந்து 2/2க்குரியது. அடுத்து வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னா இன்னும் 5 சம்மு, அதுவும் 2/2க்குரியது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டா 2/2க்குரிய எல்லா சம்மே கவர் ஆயிரும். அது முடிச்சிட்டோம்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ 2 சேர்த்து 2/2 எல்லாமே கவர் ஆயிரும். அடுத்த வீடியோவில் 3/3 பார்க்க போகிறோம், நல்லா கவனிக்கணும். எக்ஸாம்பிள் 1.2 அணி AC ABCD என்ற பூஜ்ஜியமற்ற கோவை அணிக்கு A இன்வர்ஸை காண்க. பூஜ்ஜியமற்ற கோவைனா என்ன அர்த்தம்? அந்த டிட்டர்மன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ A என்ற அணிக்கு A இன்வர்ஸை காண்க. Let A is equal to matrix A, B, C, D is a non-singular matrix. Non-singular matrix is determinant A value is not equal to 0. Then find the A inverse value. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா A inverse value தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம், நல்லா கவனிங்க, 2 மார்க்ஸ் சம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A இன்வர்ஸ்னால் என்ன? அப்போ லெட் AC equal to ABCDங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ A இன்வர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ A inverse equal to 1/determinant A into adjoint of A. We know that. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அப்போ A inverse equal to 1/determinant A into adjoint of A. ஃபஸ்ட்டு வந்து adjoint of A கண்டுபிடிக்கணும். அப்போ adjoint of Aனா என்ன? அப்போ adjoint of A, அப்போ adjoint of Aனா என்ன? இங்கே பாருங்கள், பிரின்சிபல் டயகனல் இடம் மாற்றி போடணும். போட்டுருவோமா? ADங்கிறது DA மாற்றியாச்சு. அதுக்கடுத்து சிம்பிள் மாற்றி போடணும் செகண்ட் டயகனலுக்கு.
அப்போ மைனஸ் பி மைனஸ் சி. ஓகே, இதை எடுத்தோன்னா ஏன் டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோன்னா கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் இல்லை. அவங்களே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டாங்களா, அவங்களே பூஜ்ஜியமற்ற கோவைன்னு சொன்னதுனால அதை வந்து ரெண்டாவதும் கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டும் கண்டுபிடிக்கலாம். அது டிட்டர்மெண்ட் ஏ. அப்போ டிட்டர்மெண்ட் ஏன்னு என்னப்பா, அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டயகனல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஏடி மைனஸ் பிசி, இதுதான் டிட்டர்மெண்ட் ஏ வேல்யூ. அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும், டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கணும், அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், அடுத்து ஃபார்முலாவில் போய் ஃபில்லப் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஃபார்முலா என்ன? அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, இதுதான் ஃபார்முலா. அப்போ 1 டிட்டர்மெண்ட் ஏ என்பது ஏடி மைனஸ் பிசி, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன? டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ. திஸ் இஸ் ஏ இன்வர்ஸ் வேல்யூ. இதுவே தேவையான ஏ இன்வர்ஸினுடைய மதிப்பு. இது சிம்பிள் சம்மு, 2 மார்க் சம்மு. அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 1.8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் சம். முக்கியமான சம்மு, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு 2 9 1 7 எனில் ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் என்ற பண்பை சரிபார்க்க. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ். அப்போ ஏ இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், அதனுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் 1. அடுத்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், அது ரெண்டும் சமமாக இருக்க வேண்டும், மறந்துடாதீங்க. லெட் மேட்ரிக்ஸ் ஏ equal to 2 9 1 7, then verify the property A transpose inverse equal to A inverse transpose. It is very very important 3 marks sum. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க? ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், மறந்துடாதீங்க. அப்போ ஏற்கனவே ஒரு ஃபார்முலா எழுதுவா. ஏ இன்வர்ஸ் என்பது 1 டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இந்த இன்வர்ஸுக்கு இந்த இடத்துக்கு வாங்க. ஏ டிரான்ஸ்போஸுக்கு இன்வர்ஸ்னால் எப்படி எழுதலாம்ப்பா? 1 டிட்டர்மெண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் கரெக்டாக தப்பு இல்லாமல் எழுதிடலாம். அப்படி எழுதிட்டிங்கன்னா இந்த சமம் ஈஸியாக நம்ம போடலாம். இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம தனித்தனியாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். முதல்ல இந்த சம்ம எப்படி செய்யணும் முதல்ல பாருங்கள். ஏ என்ன? அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் 2 9 1 7 இதுதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். ஓகே, ஏ டிரான்ஸ்போஸ் என்ன? 2 1 9 7. இது ஏற்கனவே நமக்கு தெரியும். டிரான்ஸ்போஸ்னால் நிறைகளை நிரல்களாக மாற்றி எழுதுதல், அதாவது இன்டர்சேஞ்ச் த ரோஸ் அண்ட் காலம் ஆஃப் த எலமெண்ட்ஸ். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எழுதாச்சு. இப்போ டிட்டர்மெண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. எல்லாம் வரிசையில் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்போ டிட்டர்மெண்ட் ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சா எவ்வளோப்பா? 2 × 7 14 மைனஸ் 1 × 9 9. அதுக்கு அடுத்தது அப்போ டிட்டர்மெண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் என்பது எவ்வளவு? 14 9 போனால் எவ்வளோப்பா? 5. இப்போ டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ இடது பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குப்பா? ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ், இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. அப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணணும்? செய்யணும். அப்போ ஃபார்முலா எழுதுங்க. அப்போ ஃபார்முலா என்பது இதுக்கடுத்து கூட இந்த இடத்துல கூட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயும் கண்டுபிடிச்சிக்கலாமா? இந்த இடத்துல கூட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸு கண்டுபிடிங்க, நல்லது. அப்போ ஏ டிரான்ஸ்போஸுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்?
அட்ஜாயிண்ட் ஆஃப் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபார்முலா தேவைப்பட போதில்லை, எங்கனே கண்டுபிடிச்சிக்கல. அப்போ முதன்மை மூலை விடத்தை இடம் மாற்றணும். அப்போ 2 7ங்கிறது 7 2ன்னு இடம் மாற்றுங்க. ரெண்டாம் மூலை குறி மாற்றணும். அப்போ -1 -9. அப்போ இது வரைக்கும் பாருங்கள், ஏ எழுதணும், ஏ டிரான்ஸ்போஸ் எழுதியிருக்கோம். அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் எழுதியிருக்கோம். அதுக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ், அந்த டிரான்ஸ்போஸுக்கு என்னென்ன தேவையோ கண்டுபிடிச்சி வச்சோம். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபார்முலாவில் இது இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கப்ப அப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதலாமா? அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் என்பது 1 டிட்டர்மெண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ், இதுதான் ஃபார்முலா. இப்போ எழுதுங்க பார்ப்போம். 1 ஏ டிரான்ஸ்போஸுங்க எவ்வளவு? 5. இந்த டிட்டர்மெண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் 5. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது இங்கே தான் எழுதி வச்சுருக்கோம் பாருங்களேன். இங்கே எழுதியிருக்க பாருங்கள், 7 -1 7 -1 -9 2 -9 2 -9 2 எழுதிட்டோம். இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் இன்வர்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி வச்சுக்கோங்க. பாக்ஸ் போட்டாலும் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு என்ன? அப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தா என்ன இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு, அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஏ இன்வர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ், இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. இது கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல் ஏ தேவை, அடுத்து டிட்டர்மெண்ட் ஏ தேவை. அப்போ டிட்டர்மெண்ட் ஏன்னா எவ்வளவு? 2 × 7 எவ்வளவு? 14 -4 9. அப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோப்பா? அப்போ 14 9 கழிச்சு எவ்வளோப்பா? 5. அப்போ டிட்டர்மெண்ட் ஏ எவ்வளோப்பா? 5. அதுக்கடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன? அப்போ இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க, அப்படியே கண்டுபிடிங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா முதன்மை மூலை விட்டத்தை இடம் மாற்றணும். அப்போ 2 7ங்கிறது 7 2. இரண்டாவது மூலை விடத்தை குறி மாற்றணும். அப்போ 9னா -9, 1னா -1. இதெல்லாம் எதுக்கு சார்? அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போ ஏ இன்வர்ஸ் என்பது 1 டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ 1 டிட்டர்மெண்ட் ஏனா என்ன? இங்கே பாருங்க 5. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா 7 -1 -9 2. இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப். இது ஏ இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் என்பது 1 டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ 1 டிட்டர்மெண்ட் ஏ 5, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இது கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இது தேவையில்லை நம்மளுக்கு. நம்மளுக்கு தேவை ஏ இன்வர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் 7 -1 -9 2. இது வந்து பாயிண்ட் நம்பர் 2 அல்லது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ 1வது ஈக்குவேஷனும் 2வது ஈக்குவேஷன் சமமாக இல்லையான்னு பாருங்கள். அப்போ 1/5 இங்கே இருக்குது. நல்லா கவனிங்க. 2 ஈக்குவலான்னு பாருங்கள். இந்த நல்லா கவனிங்க. 1/5 7 -1 -9 2. அதே தான் இங்கேயும் இருக்குது. இங்கேயும் அதே தான் இருக்குது பார்த்தீங்களா? இங்கேயும் அதே தான். 7 -1 -9 2. அப்போ 1, 2லேருந்து ஃப்ரம் 1 and 2 1, 2லேருந்து என்ன சொல்ல வர்றான்? 1ம் 2ம் சமம். therefore A transpose of inverse equal to A inverse of transpose. அப்போ hence proved முடிச்சிடலாம். நம்மளுக்கு தேவை என்னப்பா? ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். 1ன்னு வைக்கணும். அதுக்கடுத்து ஏ கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், 2ன்னு வைக்கணும். அது 2ம் சமம்னு ஃபுல்லாகவே ஆன்சர் வந்து போதுமானது. அடுத்த சம்முக்கு போகலாம். ரெடி ஆகிக்கங்க. இந்த சம்மு வெரி 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 2 மார்க் ஆர் 3 மார்க். 3 மார்க்கில் தான் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.9 இது வந்து ரொம்ப 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 முக்கியமான சம்மு. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஏன்னா 5 மார்க் பார்ட்டில் கேட்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நல்லா கொஞ்சிக்கோங்க. மேட்ரிக்ஸ் A = 0 -3 1 4.
மேட்ரிக்ஸ் B is equal to -2 -3 0 -1 என கொண்டு AB inverse equal to B inverse A inverse என காண்க என்பதை சரிபார்க்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சமம்னு சொல்லணும். ப்ரீவியஸ் சம்மு பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான். அந்த ப்ராப்பர்ட்டி வேறு, இந்த ப்ராப்பர்ட்டி வேறு. அப்போ ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் என்பதை சரிவார். அப்போ எக்ஸாம்பிள் 1.9 லெட் ஏ ஈக்குவல் டு 0 -3 1 4 இது மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் -2 -3 0 -1. தென் வெரிஃபை த ரிசல்ட் ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். இந்த சம்மை வந்து நம்ம கரெக்டாக செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன நம்மளுக்கு ஃபார்முலா தேவைப்படுது அதை பூரா எழுதணும். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைப்படும் அதை பூரா எழுதிட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஐடியா ஈஸியாக கிடைக்கும். அப்போ ஏ இன்வர்ஸ் தேவை. அப்போ 1/determinant A இன்ட்டு adjoint ஆஃப் ஏ. இங்கே வந்து determinant A நாட் ஈக்குவல் 0 எல்லாருக்கும் தெரியும். அதுக்கடுத்து பி இன்வர்ஸ்னால் 1/determinant B இன்ட்டு adjoint ஆஃப் B. இது determinant B நாட் ஈக்குவல் 0 இருக்கணும், எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கடுத்து ஏபி இருக்கு இல்லையா, அப்போ ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant AB இன்ட்டு adjoint ஆஃப் ஏபி. இங்கு determinant AB ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். இது பூராமே நாட் ஈக்குவல் 0 இருந்தால் தான் வந்து செய்ய முடியும், மறந்துடாதீங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெட்டர்மெண்ட்டாக கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து adjoint ஆஃப் ஏ, adjoint ஆஃப் பி, adjoint ஆஃப் ஏபி கண்டுபிடிங்க. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ஃபில்லப் பண்ணாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். முதல்ல டெட்டர்மெண்ட்டாக கண்டுபிடிக்க போகிறோம், மறந்துடாதீங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏ என்ன, அப்போ ஏ மேட்ரிக்ஸ் என்ன. அப்போ ஏ மேட்ரிக்ஸ்னால் 0 -3 1 4 இது ஏ மேட்ரிக்ஸ். அப்போ டெட்டர்மெண்ட் ஏ என்ன, அப்போ டெட்டர்மெண்ட் ஏன்னா இதை கிராஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ 0 × 4 4 சாரி 0 0 × 4 0 -1 × 3 -3னா +3. அப்போ டெட்டர்மெண்ட் ஏ எவ்வளவு 3. ஓகே, இது அப்படியே போட்டாச்சு. இங்கனே கூட adjoint ஆஃப் ஏயும் கண்டுபிடிச்சிருங்கப்பா இந்த சைடு. அப்போ adjoint ஆஃப் ஏன்னா என்ன, இடம் மாற்றி போடணுமா, அப்போ 4 0 0 4னா 4 0. குறி மாற்றணுமா, -3னா +3 1னா -1. இப்போ பேரலாகவே கண்டுபிடிச்சி வந்துக்கோங்க. அப்போ டெட்டர்மெண்ட் ஏ adjoint ஆஃப் ஏ இதை எல்லாத்தையும் அப்படியே கண்டுபிடிச்சிட்டே வாங்க. அடுத்து பி. அப்போ பின்னா என்ன பாருங்க, -2 -3 0 -1 இதுதான் பி. அப்போ டெட்டர்மெண்ட் பின்னா என்னப்பா, அப்போ டெட்டர்மெண்ட் பின்னா -2 -1 மல்டிபிள் பண்ணால் +2 மைனஸ் இது 0. அப்போ டெட்டர்மெண்ட் பிங்கிறது எவ்வளவு 2. இது அதே மாதிரி adjoint ஆஃப் பி என்ன, adjoint ஆஃப் பின்னா இடம் மாற்றி போடுங்க, -1 -2 குறி மாற்றுங்க 3 0க்கு குறி கிடையாது, அப்படியே விட்டுருங்க. அப்போ ஏ கண்டுபிடிச்சோம், டெட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிச்சோம், adjoint ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம். பி கண்டுபிடிச்சோம், டெட்டர்மெண்ட் பி கண்டுபிடிச்சோம், adjoint ஆஃப் பி கண்டுபிடிச்சோம். அதுக்கடுத்து ஏபி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபின்னா என்ன, அப்போ ஏபின்னா ஏ இன்ட்டு பி ஏபி. அப்போ ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏபி கிடைக்கும். அப்போ ஏபி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏன்னா என்ன 0 -3 1 4 இதுதான் வந்து ஏ. பி மேட்ரிக்ஸு -2 -3 0 -1. அப்போ மல்டிபிள் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. கரெக்டாக மல்டிபிள் பண்ணணும், கரெக்டாக மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஒரு ரோவையும் ஒரு காலத்தையும் மல்டிபிள் பண்ணணும். 0 -2 மல்டிபிள் பண்ணால் 0, -3 0 மல்டிபிள் பண்ணால் 0 தான். அதே மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள் 0 +3, அதாவது ஒரு ரோ ஒரு காலம், ஒரு ரோ ஒரு காலம். அடுத்து செகண்ட் ரோவுக்கு வாங்க, 1 × -2 -2 4 × 0 0 1 × -3 -3 4 × -1 -4 அவ்வளோதான். அப்போ மல்டிபிள் பண்ணி போட்டாச்சு. அடுத்து சிம்பிளை பண்ணுங்கள். அப்போ சிம்பிளை பண்ண என்ன வரப்போகுதுப்பா 0 -2 3 -7 இதுதான் ஏபி.
அப்போ ஏபி கிடச்ச பின்னால் என்னப்பா பண்ணணும்? அப்போ டெட்டர்மெண்ட் ஏபி கண்டுபிடிக்கணும். டெட்டர்மெண்ட் ஏபின்னா எவ்வளவு? 0 மைனஸ் 2 6 மைனஸ் 6 ப்ளஸ் 6. அப்போ டெட்டர்மெண்ட் ஏபி என்பது எவ்வளவு? 6. அப்போ ஏபிக்கு இங்கேயே அஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சலாம்ல. அப்போ அஜாயிண்ட் ஆஃப் ஏபின்னா எவ்வளவு? இடம் மாற்றினா -7 0, குறி மாற்றினா +3னா -3, -2னா +2. அப்போ இது வரைக்கும் நடந்ததை பூரா பாருங்கள். ஏ என்ன? டெட்டர்மெண்ட் ஏ என்ன? அஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன? பி என்ன? டெட்டர்மெண்ட் பி என்ன? அஜாயிண்ட் ஆஃப் பி என்ன? ஏபின்னா என்ன? டெட்டர்மெண்ட் ஏபின்னா என்ன? அஜாயிண்ட் ஆஃப் ஏபின்னா என்ன? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஃபார்முலாவில் போய் ஃபில்லப் பண்ணி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். கொஞ்சம் தெளிவாக கவனிக்கணும். இதுவரைக்கும் கண்டுபிடிச்சது டெட்டர்மெண்ட் ஏ வந்து 3, டெட்டர்மெண்ட் பி வந்து எவ்வளவு? 2, டெட்டர்மெண்ட் ஏபி வந்து -6. மறுபடியும் பாருங்கப்பா. டெட்டர்மெண்ட் ஏ வந்து 3, டெட்டர்மெண்ட் பி வந்து 2, டெட்டர்மெண்ட் ஏ வந்து +6, -6 கிடையாது, +6. அது ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்கு இல்லையா? அஜாயிண்ட் ஆஃப் ஏ என்பது 4 3 -1 0, அஜாயிண்ட் ஆஃப் பி வந்து -1 3 0 -2, அஜாயிண்ட் ஆஃப் ஏபி என்பது -7 -3 2 0. எல்லாமே என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து சம் பார்த்தீங்கன்னா ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ், இதுதான் ப்ரூஃப். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாகவே இருந்தால் போதும். இப்போ டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைட், அப்போ ஏபி இன்வர்ஸ்ன்றது அப்போ 1 டெட்டர்மெண்ட் ஏபி இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏபி. இதுதான் இவ்வளோ சிரமப்பட்டது காரணம் இது செய்கிறது தான். அப்போ ஏபின்னா என்ன? இங்கே 6 இருப்பாருங்க. அப்போ 1/6 அஜாயிண்ட் ஆஃப் ஏபின்னா எவ்வளவு? -7 -3 2 0. இதை ஒன்றும் மல்டிபிளாக பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே வச்சாலே போதும். இதுதான் ஏபி இன்வர்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்பது ஏபி, இது பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். இந்த பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். அப்போ பி இன்வர்ஸ்னால் என்ன? 1 டெட்டர்மெண்ட் பி இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் பி. இது வந்து பி இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ்னால் 1 டெட்டர்மெண்ட் பி ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ. நீங்கள் தனித்தனியாக மல்டிபிள் பண்ணி கொண்டு கூட போடலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து இது நல்லா நீ பழகிட்டே இல்லையா, அதனால் டைரெக்டாக போட்டிருக்கீங்க, மறந்துடாதீங்க. அப்போ பி இன்வர்ஸ்னால் இந்த ஃபார்முலா, ஏ இன்வர்ஸ்னால் இந்த ஃபார்முலா, அப்படியே மல்டிபிள் பண்ணால் போதும். இப்போ இதனுடைய ஆன்சரை ஒவ்வொன்றா என்ன பண்ணணும்? எழுதணும். அப்போ எழுதுனா என்ன கிடைக்க போகுது பாருங்கள். 1 டெட்டர்மெண்ட் பின்னா எவ்வளவு? 2, அஜாயிண்ட் ஆஃப் பின்னா எவ்வளவு? -1 3 0 -2 இன்ட்டு 1 ஏன்னா எவ்வளோ? 1 டெட்டர்மெண்ட் ஏன்னா எவ்வளவு? 3, அஜாயிண்ட் ஆஃப் ஏ எவ்வளவுப்பா? 4 3 -1 0. அவ்வளோ. இந்தா இங்கே இருக்கிறத என்ன பண்ணியிருக்கேன்? ஃபார்முலாவில் என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே இருக்கிறத பூரா என்ன பண்ணியிருக்கேன்? ஃபில்லப் பண்ணி காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ 1/2 1/3 மல்டிபிள் பண்ணால் 1/6. இது -1 3 0 -2 4 3 -1 0 மல்டிபிள் பண்ணுவோமா? 1/6 அப்படியே வைங்க. அப்போ -1 × 4 4 -4 3 -3 எவ்வளோப்பா? -1 -3. அப்போ ஒரு ரோ ஒரு காலம். இதை மல்டிபிள் பண்ணுங்கள். -3 + 0. அடுத்து செகண்ட் ரோ 0 × 4 0 -2 -1 + 2. ஓகே. இது 0 × 3 0 0 + -2 எவ்வளவு? 0. ஒரு ரோ ஒரு காலம், ஒரு ரோ ஒரு காலம். மல்டிபிள் பண்ணியாச்சுப்பா. அப்போ மல்டிபிள் பண்ணி சிம்பிளை பண்ணுங்கள். 1/6. இதை சிம்பிளை பண்ணால் -7 2 -3 0. இது பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். இது ரெண்டாவது பாயிண்ட். அப்போ 1 2 சமமாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த 1/6 இங்கே இருக்குது, 1/6 -7 -3 2 0 இங்கே இருக்கா? ஃபஸ்ட்டில் கம்பேர் பண்ணுங்கள். இந்த
1/6 -3 -7 2 0 கரெக்டாக இருக்குப்பா. அப்படி கரெக்டாக வந்தால் தான் நம்ம ஆன்சர் ரைட்டுன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் போடுறப்ப எப்படி ஃபில்லப் பண்ணோம்? ஃப்ரம் 1 and 2 அப்போ 1 2 சமமாக இருக்கிறது. therefore AB inverse equal to B inverse A inverse, hence it is proved முடிச்சிடணும். இந்த சம்மும் ப்ரீவியஸ் சம்மும் ரொம்ப 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 முக்கியமான சம்மு. கொஞ்சம் நல்லா செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நீ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும், ஈஸியாக போட்டுருவேன். அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 1.10 அணி A ஈக்குவல் டு 4 3 2 5 எனில் A² + XA + YI2 ஈக்குவல் டு 0 2 எனில் X மற்றும் Yயின் மதிப்பை காண்க. இதிலிருந்து A இன்வர்ஸை காண்க. அப்போ A என்ற ஒரு அணி கொடுத்துட்டாங்க. இது A² + XA + YI2 ஈக்குவல் டு 0 2 அதை கம்பேர் பண்ணி எக்ஸையும் ஒய்யையும் கண்டுபிடிச்சிட்டு இதை கிரியேட் பண்ணி அதிலிருந்து A இன்வர்ஸை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே எக்ஸசைஸில் பார்த்தோம்னா அதே மாடல் தான். நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ரொம்ப சிம்பிள் சம் தான். எக்ஸாம்பிள் 1.10 let A equal to matrix 4 3 2 5 then such that A² + XA + YI2 equal to 0 2 then find the value of X and Y and hence find the value of A inverse. முதல்ல எக்ஸையும் ஒய்யையும் கண்டுபிடிச்சிட்டு A இன்வர்ஸை வந்து கண்டுபிடிக்க. முதல்ல XY கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கொஞ்சிக்கோங்க. முதல்ல மேட்ரிக்ஸ் எழுதுங்க. அப்போ லெட்ஸ் A என்ற அணி எவ்வளவு? 4 3 2 5. இதுதான் Aங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து XY வேல்யூ வேணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A² + XA + YI2 ஈக்குவல் டு 0 2. அப்போ இந்த இடத்துல பூரா அப்ளை பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து XY ஈஸியாக கிடச்சிடும். அப்போ A² A இன்ட்டு A² ப்ளஸ் XA அது XA ப்ளஸ் Y இன்ட்டு I2 யூனிட் மேட்ரிக்ஸ். இது 0 0 மேட்ரிக்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இதை அப்படியே ஃபில்லப் பண்ணோமா? அப்போ A² A இன்ட்டு A 4 3 2 5 அவ்வளோதான். A இன்னொரு A பண்ணும்ல 4 3 2 5. அடுத்து X என்பது அப்படியே இருக்கும். Aங்கிறது 4 3 2 5. Y அப்படியே இருக்கும். I2 1 0 0 1. 0ங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ். 4 0 போட்டுருங்க. 0 0 0 0 அவ்வளோதான். இதுதான் இதனுடைய ஃபார்மேஷன். இதுதான் இதனுடைய ஃபார்மேஷன். இது என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளை பண்ண போகிறோம். அப்போ A² A இன்ட்டு A சொன்னோம். அப்போ ஒரு ரோ ஒரு காலம் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 × 4 16 ப்ளஸ் 3 × 2 எவ்வளவு? 6. 4 4s are 16 2 3s are எவ்வளவு? 6. அதுக்கடுத்து ஒரு ரோ அதர் காலம். அப்போ 4 3 12 5 15 அவ்வளோதான். அப்போ R1 C1 இது, R1 C2 இது, அவ்வளோதான். அதுக்கடுத்து R2 C1 R2 C3 C2 அவ்வளோதான். அப்போ 2 × 4 எவ்வளவு? 8 I 2 10 2 × 3 6 5 × 5 25. அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்பது உன்னுடைய சொந்த பொறுப்பில் வந்துடணும், மறந்துடாதீங்க. ப்ளஸ் இதை வந்து எக்ஸோட என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் 4x, இதை மல்டிபிள் பண்ணால் அவ்வளவு 3x, இதை மல்டிபிள் பண்ணால் 2x, இதை மல்டிபிள் பண்ணால் 5x. அப்போ எக்ஸால் மறக்காமல் மல்டிபிள் பண்ணணும். ப்ளஸ் அடுத்தது ஒய்யால் மல்டிபிள் பண்ணுங்கள்.
1 இன்ட்டு ஒய் ஒய் 0 0 ஒய். இது வந்து 0 0 0 0 தான், எந்த மாற்றம் இல்லை. அப்போ இதை மல்டிபிள் பண்ணி இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன், இதை மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டிருக்கேன், இதை மல்டிபிள் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ 16 6 எவ்வளோப்பா 22. இது 12 15 கூட்டினா 27. 10 8 18. 25 ஒரு 6 எவ்வளோப்பா 31. ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ப்ளஸ் இதை அப்படியே ஒன்றும் செய்ய வேணாம், வைங்க. 4x 3x இது எவ்வளவு 2x 5x. இதை ஒய் அப்படியே வைங்க, y 0 0 y. இது வந்து 0 0 0 0. இப்போ இதை முக்கியமான தருணத்துக்கு வந்திருக்கான். அப்போ கூட்டுறப்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கூட்டணும். அப்போ 22 ப்ளஸ் 4x ப்ளஸ் ஒய் கூட்டியாச்சு. அதே மாதிரி தான் கூட்டுங்க. 27 ப்ளஸ் 3x ப்ளஸ் இந்த இடத்துல என்ன பாருங்க, இந்த இடம் தான் செகண்ட் பிளேஸ் 0. இந்த பக்கம் 18 ப்ளஸ் 2x ப்ளஸ் 0. இந்த இது 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 அவ்வளோதான். அடுத்து 31 ப்ளஸ் 5x ப்ளஸ் ஒய் அவ்வளோதான். ஈக்குவல் டு 0 0 0 0. அப்படியே என்ன பண்ணிட்டேன், ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இனிமேல் XY வேல்யூ நம்ம சொந்த பொறுப்பில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, இதில் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இதில் என்ன இருக்குப்பா ஒய் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன், இதையும் கம்பேர் பண்ணுங்கள், இதையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ 18 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 0. அப்போ 2x ஈக்குவல் டு -18. எக்ஸ் வந்து -18/2. அப்போ எக்ஸ் வேல்யூ -4 2 9 தடவையா -9. அப்போ எக்ஸ் வேல்யூ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சுப்பா. அதே மாதிரி இங்கேயும் போட்டாலும் என்ன ஒரு எக்ஸ் வேல்யூ -9 தான் வரும். இப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எதை வேணால் எடுக்கலாம். நம்ம இதை எடுத்துக்கலாமா, இதை எடுங்க. எதை வேணாலும் ஈக்குவேட் பண்ணலாம், எதை வேணாலும் கம்பேர் பண்ணலாம். நம்ம இதை எடுத்துக்கோங்க. 31 ப்ளஸ் 5x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இந்த இதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஒய் தானே வேணாம், மற்றெல்லாம் அப்படி கொண்டு போயிருங்க. ஒய் மட்டும் வேணும்னா -31 -5x அவ்வளோதான். இப்போ எக்ஸினுடைய வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். -31 -5 இன்ட்டு எக்ஸ் வேல்யூ -9. அப்போ -31 மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 95 45. அப்போ 45 -31 வருது. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன வரும்னு நினைக்கிறீங்க? அப்போ 14. அப்போ 14 போட்டால் எவ்வளோ போகிறோம்? அப்போ 31 14 கூட்டுங்க, 45 வருதா? அப்போ +14. அப்போ ஒய் வேல்யூ வந்தாச்சு. அதுக்கு அடுத்து முக்கியம், எக்ஸ் வேல்யூ வந்தாச்சு, ஒய் வேல்யூ வந்தாச்சு. இப்போ சம்ம முதல்ல எழுதுங்க. therefore எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு -9, ஒய் வேல்யூ ஈக்குவல் டு 14. இதை என்ன பண்ணணும் சார்? இதை வச்சு அந்த ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். என்ன ஈக்குவேஷனு? a² ப்ளஸ் XA ப்ளஸ் YI2 ஈக்குவல் டு 0 போட்டோமா? அப்போ இங்கே வந்து அப்ளை பண்ணுங்க. இப்போ a² மைனஸ் எக்ஸுக்கு எவ்வளவு 9a, ஒய்க்கு எவ்வளோப்பா 14, I ஈக்குவல் டு 0. 0 2 நம்மளுக்கு தேவையில்லை, இதில் விட்டுடலாம். இதன் மூலமாகத்தான் என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்வெர்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ a² மைனஸ் 9a ப்ளஸ் 14i ஈக்குவல் டு 0 கிடச்சிருக்கு. இதன் மூலம் தான் என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்வெர்ஸை காண வேண்டும். அப்போ ஒன்றும் இல்லை, எல்லாம் ஈக்குவேஷனில் போட்டு அப்ளை பண்ணி XY கண்டுபிடிச்சி இதை கரெக்டாக கண்டுபிடிச்சி இதன் மூலமாக தான் A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ A இன்வெர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 9a ப்ளஸ் 14i = 0. இது வந்து சம்மு வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சப்பனால இது வந்திருக்கு. அப்போ இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்வர்ஸை காண, டு ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸை காணணும்னா ஒரு ஃபார்முலா வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்று, ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ, இது ஒரு ஃபார்முலா. ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐ, இது ஒரு ஃபார்முலா. ஏ இன்வர்ஸ் ஐ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ், இது ஒரு ஃபார்முலா. ஐ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ், இது ஒரு ஃபார்முலா. அதுக்கடுத்தது ஏ இன்ட்டு ஐ ஈக்குவல் டு ஏ. இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். இதெல்லாம் ஏ சார் இதெல்லாம். அப்போ இங்கே போய் போட போகிறோம். இங்கே பாருங்கள். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 9a ப்ளஸ் 14i = 0. அப்போ இந்த ஏ இன்வர்ஸால் இருபுறமும் பெருக்க வேண்டும். அப்போ மல்டிபிள் பை ஏ இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸால் என்ன பண்ணோம்? மல்டிபிள் பண்ண போகிறேன். நல்லா கோணிங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஏ ப்ளஸ் 14 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஐ = 0. மல்டிபிள் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஒரு வேலை பார்க்க போகிறேன். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இதை ப்ராக்கெட் பண்ணிடுறேன். ஏன்னா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் இது 14 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஐ = 0. இதை கரெக்டாக ஏ இன்வர்ஸால் மல்டிபிள் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் போட்டால் ஈஸியாக இருக்கும். இந்த ஏ இன்வர்ஸ் ஏ = என்னது? ஐ. அப்போ ஐஏ மைனஸ் 9 ஏ இன்வர்ஸ் ஏ = ஐ ப்ளஸ் 14 ஏ இன்வர்ஸ் ஐ = என்னது? ஏ இன்வர்ஸ் = 0. அதனால தான் இந்த ஃபார்முலா பூரா எழுதி வச்ச காரணம் தான். இதை கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணினாவே என்ன ஈஸியாக போட்டுருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எப்படி போடலாம்? ஐ இன்ட்டு ஏ = ஏ மைனஸ் 9i ப்ளஸ் 14 ஏ இன்வர்ஸ் = 0. இப்போ நம்மளுக்கு தேவை ஏ இன்வர்ஸ். அப்போ இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 14 ஏ இன்வர்ஸ் = ஏ இடம் மாறுனா மைனஸ் ஏ மைனஸ் 9iனா ப்ளஸ்ஸு 9i. இப்போ வந்து ஏக்கு ஐக்கு வேல்யூ ஃபில் பண்ணுங்கள். இந்த ஏக்கு வேல்யூக்கு ஃபில் பண்ணுங்கள். மைனஸ் இந்த ஏ வேல்யூ எவ்வளோப்பா? 4325. ஏ இட் இஸ் கிவன் ப்ளஸ் 9 இன்ட்டு இது 1001. இந்த மைனஸை மறக்காமல் உள்ள கொண்டு போனால் -4 -3 -2 -5 ப்ளஸ் 9 உள்ள கொண்டு போனால் 9009. அவ்வளோதான். இன்னும் சிம்பிள் பண்ணி போடுங்க. என்ன வரப்போகுது? இதை ரெண்டையும் கூட்டினா அவ்வளவு 9லேருந்து 5 4 கழிச்சா 5. இது -3 0 -2 -2. 9லேருந்து 5 கழிச்சா -4 ப்ளஸ் 4. ஏன்னா 9 - 5 = 4 இல்லையா? இது வந்து 14 ஏ இன்வர்ஸ். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்? ஏ இன்வர்ஸ் தேவை. அப்போ ஏ இன்வர்ஸ் என்பது என்ன வரும்? 1/14 இன்ட்டு 5 -3 -2 ப்ளஸ் 4. இதுதான் தேவையான ஏ இன்வர்ஸ். ஒரு பையன் நினைக்கலாம், சார் இது ரைட்டாக தப்பா அப்படின்னு நினைக்கலாம். அதனால் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ் சொன்னோம் இல்லையா, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. வெரிஃபிகேஷன்னா இந்த ஆர்டினரி மெத்தட் தான். அப்போ ஏ எவ்வளவு? 4 3 2 5. இந்த ஏ இன்வர்ஸ் எவ்வளவு? 1/determinant A இன்ட்டு adjoint of A இருக்கா? அந்த மெத்தடை வெரிஃபை பண்ணியிருங்களேன், ஈஸியாக. அப்போ 1/determinant Aனா 20 - 6. இந்த adjoint of A வந்து ஏற்கனவே ரூல் சொல்லியிருக்கான். பிரின்சிபல் டயலாம் இடமாற்றி போடணுமா? 5 4.
இதை குறி மாற்றணுமா -3 -2. இதை சிம்பிளை பண்ணி போடுங்க. என்ன வருது? 1/14 5 -3 -2 4. இதுதான் A இன்வர்ஸ். இது வந்து 2 மார்க்கில் கேட்டால் இப்படி செய்யணும், 3 மார்க் 5 கேட்டால் இப்படி செய்யணும். மறந்துடாதீங்க. இந்த இங்கே என்ன 1/14 1/14 5 -3 5 -3 -2 4 -2 4 அவ்வளோதான். இது வந்து ரூல்ஸ் ப்ராரஸ் செய்ய சொல்லியிருக்காங்க. இது ஃபார்முலா மெத்தட் பழையது, இது வந்து புதிய மெத்தட். மறந்துடாதீங்க. இந்த கணக்கில் வந்து இந்த மாதிரி சொன்னால் இப்படி தான் செய்யணும். அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 1.11 cos theta minus sin theta sin theta cos theta என்ற அணி செங்குத்து அணி என நிறுவுக. cos theta minus sin theta sin theta cos theta என்ற அணி செங்குத்து அணி என நிறுவுக. Prove that matrix cos theta minus sin theta sin theta cos theta is a orthogonal matrix. அப்போ செங்குத்து அணி என நிறுவு. அப்போ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் என நிறுவு. அப்போ செங்குத்து அணி என நிறுவுனா நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலா? நல்லா கவனிங்க. அப்போ ஃபார்முலா பொறுத்தளவுக்கு A transpose equal to A transpose AC equal to I அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா அது வந்து செங்குத்து அணி, அது வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ A transpose இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு A transpose AC equal to I அப்படி ப்ரூவ் பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணுங்கள். அப்போ A transpose மல்டி பண்ணலாமா? அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸையும் A டிரான்ஸ்போஸுங்கிற மேட்ரிக்ஸை என்ன பண்ணோம்? மல்டி பண்ணும். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் இங்கே தானே இருக்குது. அப்போ cos theta மைனஸ் sin theta, இது sin theta cos theta. அதுக்கடுத்து A டிரான்ஸ்போஸ்னால் எல்லாத்தையும் தெரியும். A டிரான்ஸ்போஸ்னால் நிறைகளை நிரல்களாக மாற்றணும். அதாவது இன்டர்சேஞ்ச் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்போ இங்கே ஏ மேட்ரிக்ஸ்னு கொடுக்காட்டி நம்ம ஏ மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கணும், மறந்துடாதீங்கப்பா. அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணால் இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். அப்போ cos theta sin theta மாற்றியாச்சு. இதை மாற்றி போடுங்க. அப்போ மைனஸ் sin theta cos theta. இது ஏ என்ற மேட்ரிக்ஸ், இது ஏ டிரான்ஸ்போஸுங்கிற மேட்ரிக்ஸ். ரெண்டையும் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னு சொல்லியிருக்கோம்? ஐன்னு வரும்னு சொல்லியிருக்கோமா? அப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். ஒரு ரோவையும் ஒரு காலத்தையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ சைன் தீட்டா இன்ட்டு இது காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா என்னது ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ஒரு ரோ ஒரு காலம். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஒரு ரோ ஒரு காலம் மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்து R1 C2. அப்போ இது மல்டிபிள் பண்ணும் ப்ளஸ் இதை மல்டிபிள் பண்ணும். அப்போ காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. மல்டிபிள் கரெக்டாக பண்ணணும், யாவச்சும். அதுக்கடுத்தது R2 C1 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா தான். மைனஸ் ஏன் மைனஸ்னால் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸில். அடுத்து காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே, அடுத்தது R2 C2 சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து சிம்பிளை பண்ணி போடுங்க. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. இது சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இது அப்படியே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும்.
இது sin θ cos θ மைனஸ் sin θ cos θ இது அப்படியே கேன்சல் ஆகிடும். இது 1. அப்போ இது என்ன ஆயிரும் 0 0 இது 1 கேன்சல் ஆகிட்டா 0ன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதுதான் யூனிட் மேட்ரிக்ஸ். இதுதான் என்னது யூனிட் மேட்ரிக்ஸ் ஐ. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எதை கண்டுபிடிக்கணும்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏஸ் ஈக்குவல் டு ஐன்னு கொண்டு வரணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஏஸ் ஈக்குவல் டு ஐ. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எழுதணும், ஏ எழுதணும், ரெண்டையும் மல்டி பண்ண என்ன வரும் ஐ வரும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன இருக்குங்க பாருங்கள், காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதுக்கடுத்து ஏ என்ன இருக்குது காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா, அவ்வளோதான். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இது ரெண்டையும் மல்டி பண்ணுங்கள். அப்போ அது மாதிரி மல்டி பண்ணுங்கள். சைன் தீட்டா அதாவது காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா மல்டி பண்ணியாச்சு. R1 C1 அடுத்து R1 C2. அப்போ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. அதுக்கு அடுத்தது இது மல்டி தான் சொல்லியிருக்கான். அப்போ இது ஒரு ரோ ஒரு காலம், அடுத்த ரோ அடுத்த காலம், அடுத்து ப்ளஸ்ஸு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, அவ்வளோதான். அதுக்கடுத்து ரெண்டாவது ரோக்கு வாங்க, மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. அதுக்கடுத்து R2 C1 தானே போட்டுக்கிட்டுருக்கான். அதுக்கடுத்து காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ்ஸு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே, அப்போ மல்டிபிள் பண்ணிட்டு வரணும். அடுத்து R2 C2. அப்போ இது மைனஸ் என்ன ப்ளஸ்ஸு, இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதையும் மல்டி பண்ணியாச்சு, இதையும் மல்டி பண்ணியாச்சு. அப்போ என்னென்னா ஒரு ரோவையும் ஒரு காலத்தை எடுத்து மல்டிபிள் பண்ணி போடணும். அதுக்கடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரப்போகுது, அப்போ இது சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா 1, இது ரெண்டு கேன்சல் ப்ளஸ் மைனஸ் கேன்சல் 0, இது கேன்சல் ப்ளஸ் மைனஸ் 0, இது 1 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1, அவ்வளோதான். அப்போ இது பார்த்தீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் தானே அது. அப்போ ஐ, அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஏஸ் ஈக்குவல் டு ஐ. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ 1ஐயும் 2ஐயும் சரிவாகணும். அப்போ ஃப்ரம் 1 and 2 இந்த 1,2 ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏஸ் ஈக்குவல் டு ஐ. அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணனால தேர்ஃபோர் ஏ என்ற அணி செங்குத்து அணியாகும். ஏ என்ற அணி செங்குத்து அணியாகும். தேர்ஃபோர் ஏ இஸ் எ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஏ இஸ் எ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். அப்போ இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை சம் வந்திருக்கு, எக்ஸாம்பிளில் வந்து மொத்தம் 5 சம்மு, எக்ஸசைஸ் நம்பர் 1.1 மொத்தம் 4 சம்மு, மொத்தம் 9 சம்மு வந்திருக்கு. இந்த 9 சம்மு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1 எக்ஸசைஸ் நம்பர் வரிசையில் போட்டிருப்போம், அதையும் பார்த்துப்பீங்க. அப்போ இந்த வீடியோவில் 2x2 மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லா சம்மே தரவு பண்ணிட்டான். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே வந்துடுது. அடுத்த வீடியோவில் 3x3 மேட்ரிக்ஸை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ 2 வீடியோவுமே கரெக்டாக வாட்ச் பண்ணிடணும். ஃபஸ்ட் சாப்டருக்கு இந்த 2 வீடியோவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. அடுத்த வீடியோவில் 3x3 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன, ஏ இன்வர்ஸ் என்ன, அதனுடைய சம்ஸ் எல்லாம் என்ன, அப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.
இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகக்கூடிய நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வாட்ச் பண்ணும். +1 பாய்ஸ் வந்து +1 பிளேலிஸ்ட்டில் சாப்டர் வைஸாகவே எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆறுமுகம் மேக்ஸ் பிளேலிஸ்ட்டுக்கு போனாவே எல்லாமே இருக்கும் டீட்டெயிலாக. அதே மாதிரி +2 பாய்ஸ் வந்து +2 பிளேலிஸ்ட்டில் சாப்டர் வைஸாகவே போட்டிருக்கோம். அதையெல்லாம் வாட்ச் பண்ணிக்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.